செல்லுவே. நன்றியுள்ள சாட்சியாக உம்மன்பை பிரஸ்தாபிப்பே. ஆகுமட்டும் உந்தன் துதி எந்தன் வாயில் இருக்கும். வீட்டில் உம்மோடென்றும் வாழ்ந்து நித்யானந்தம் கொள்ளுவே. எந்தன் நேச இயேசுநாதா உம்மில் அன்பு கூறுவே. நீசை மாபெரும் கிருபை நான் போதும் மாறவே. நான் போதும் மாறவே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 32 வரை. தியானத்திற்கான தலைப்பு எதை வெளிப்படுத்துகிறது? மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். மத்தேயு 26:73. இயேசு கிறிஸ்துவை கைது செய்து அழைத்து சென்றபோது அவருக்கு என்ன சம்பவிக்குமோ என்று பார்ப்பதற்காக பின்னால் சென்ற பேதுரு தூரத்திலிருந்து கவனித்து கொண்டிருந்தார். அப்போது அங்கிருந்த ஒரு பெண் பேதுருவை நோக்கி, நீயும் அவரது சீடர்களில் ஒருவன் என்றாள். பேதுருவோ அதை மறுதலித்தார். சற்று நேரம் கழித்து அங்கிருந்த இன்னும் ஒருவன், இல்லை, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை காட்டிக் கொடுக்கிறது என்றான். இந்த சம்பவத்தில் பேதுருவின் பேச்சு அவர் கிறிஸ்துவின் சீடன் என்பதை எவ்விதம் காட்டிக் கொடுத்தது என்பது சொல்லப்படவில்லை. ஆனால் அவருடைய பேச்சு ஏதோ ஒரு விதத்தில் அவரும் கிறிஸ்துவின் சீடர்களில் ஒருவர் என்பதை வெளிப்படுத்திவிட்டது என்பதை காண்கிறோம். ஒருவேளை முன்னர் முரடனாகவும் ஆத்திரக்காரனாகவும் வாழ்ந்த பேதுருவின் பேச்சிலே இப்போது காணப்பட்ட அன்பும் சாந்தமும் தயவும் பொறுமையும் அவரை கிறிஸ்துவின் சீடனாக மற்றவர்களுக்கு காட்டிக் கொடுத்திருக்குமோ? அல்லது இயேசுவின் பேச்சின் அழகு பேதுருவின் பேச்சிலும் வெளிப்பட்டிருக்குமோ? அருமையானவர்களே, இன்றைக்கு நமது பேச்சு எதை வெளிப்படுத்துகிறது? நமது நடக்கையிலும் பேச்சிலும் நாம் கிறிஸ்துவின் சீடர்கள் என்பதை கண்டு கொள்ள பிறரால் முடிகிறதா? அல்லது இவனா கிறிஸ்தவன் என்று கிறிஸ்துவை காட்டிக் கொடுக்கும் பேச்சாக இருக்கிறதா? மற்றவர்களின் தவறை சுட்டி காட்டும் போது அதை எப்படி செய்கிறோம்? அதை அன்போடும் சரியான ஆவியோடும் செய்ய முடிகிறதா? மற்றவர்களோடு கருத்து முரண்பாடு ஏற்படும் போதும் உங்களில் கிறிஸ்துவின் சாயல் வெளிப்படுகிறதா? அல்லது கிறிஸ்தவர்கள் என்று அழைத்து கொண்டு கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்தவன் என்ற பெயருக்கும் அபகீர்த்தியை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோமா? பிரியமானவர்களே, ஒருவரை அவமானப்படுத்தும் எண்ணத்துடன் அவர்களை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி புறம் கூறி திரிவதும், பொய் பேசுவதும், ஒன்றை இரண்டாக்கி திரித்து கூறுவதும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சாட்சி இல்லாத காரியமாகும். ஏனெனில் நியாயத்தீர்ப்பின் நாளிலே மனுஷர் பேசின வீணான வார்த்தைகள் ஒவ்வொன்றை குறித்தும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். மத்தேயு 12:36. ஆகவே உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லை என்றும் கூறுவோமாக. நம்முடைய பேச்சில் நாம் கிறிஸ்துவின் சீடர்கள் என்பதை வெளிப்படுத்த ஆண்டவர் தாமே நமக்கு கிருபை அளிப்பாராக. ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே, எங்களது சொல்லிலும் செயலிலும் மற்றவர்களை காயப்படுத்தும்படியாக அல்ல, காயங்களை ஆற்றி கிறிஸ்துவின் அன்பை தெரியப்படுத்த கிருபையாய் எங்களுக்கு அனுகிரகம் செய்தருளும். ஆமேன்.